வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய பகுதி ஹாபக்குக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. சமீபத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக என்னுடைய ஹெட்டு கொஞ்சம் பயங்கரமாக செயல்படும் பொழுதும் உபவாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த மனிதன், ஆண்டவரே இந்த 3 காரியமும் கரத்தில் வைக்கிறேன், அது இல்லாம என்னுடைய உபவாசத்துக்கு நீர் பதில் கொடுங்க அப்படி பொழுது அன்று இரவுல தேவன் நான் யாருக்காக உபவாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறேனோ அந்த மனிதனை காட்டி அழகாக இந்த வசனத்தை என்னோடு சொன்னார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், நான் என்ன தரிசனம் உனக்கு கொடுத்தனோ அந்த தரிசனத்தின்படி நீனே உபவாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறாய், அது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்குது, அது முடிவில விளங்கும். இப்ப அப்படித்தான் இருக்கும், அது முடிவில விளங்கும், அது பொய் சொல்லாது. எது பொய் சொல்லாது என்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் பொய் சொல்லாது. ஊழியத்திலேயே கூட தரிசனத்தோடு நீ வந்து உட்கார்ந்து இருக்கலாம், நீ கண்ட தரிசனம் ஒன்றாக இருக்கலாம், ஆனா நடக்கக்கூடிய காரியம் வேறையாக இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, தொழில கூட நீ கண்ட காரியம் ஒன்றாக இருக்கலாம், ஆனா நடப்பது வேறாக இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணிட்டார்னா அந்த காரியத்தை நிச்சயம் செய்து முடிப்பார். எடுத்த உடனே நடக்காதுங்க, முடிவில் விளங்கும். எடுத்த உடனே அதுக்கு மாறாக நடக்கலாம், அவமானப்படக்கூடியதாக இருக்கலாம். பாருங்க, யோசேப்பு அழகாக தரிசனம் காண்கிறார். எப்படி என்றால் நட்சத்திரங்களும் நெற்கதிர் கட்டுகளும் அவரை வணங்குற மாதிரி, ஆனா அது அவர் உயர்ந்து இருக்கிற மாதிரியும், எல்லார காட்டிலும் சகோதரர்கள் அப்பா அம்மாவை காட்டிலும் உயர்ந்து இருக்கிற மாதிரி தரிசனம். ஆனா அத்தனை பேராலும் அவன் அவமானப்பட்டான். கடைசியில பாலடைஞ்ச கிணற்றுக்குள்ள தள்ளி போட்டாங்க, அடிமையாக விற்கப்பட்டான், பொய் குற்றம் வந்தது, பொய்யாக சொன்னார்கள், சிறைச்சாலை வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்து முடிச்சுதான் முடிவில தான் அந்த தரிசனம் அவனுக்கு நிறைவேறியது. அதே போல உன் ஊழியத்திலும் சரி, நீ இருக்கிற எந்த ஒரு காரியத்திலும் சரி, தேவன் உனக்கு தரிசனம் கொடுத்திருப்பார் என்றால் அந்த தரிசனத்துக்கு மாறாக நடக்கும் பொழுது நீ இந்த வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும், முடிவில விளங்கும். இப்ப அப்படித்தான் மாறா இருக்கலாம், இப்போ ஏனதானோ இருக்கலாம், அதற்கும் நீ கண்ட தரிசனத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா முடிவில் அது சரியாக போய் முடியும். அதான் அர்த்தம், முடிவில் கரெக்டா முடியும். இயேசு கணக்கு போட்டார்னா அவருடைய கணக்கு தப்பாது. மனுஷனுடைய கணக்கு தான் குறி, மனுஷனுடைய குறி தான் தப்பும், இயேசுவோட குறி தப்பாது. சவுலை தூக்கி போட்டுட்டு தாவீதை வைக்கணும்னு குறி இயேசு வைத்தார் ராஜாவாக. ஆனா சவுல் என்ன பண்ணா, கொல்லணும்னு வெறி கொண்டு அலைஞ்சான். ஆனா இயேசு போட்ட குறி தப்பல, கரெக்டா போய் தாவீது ராஜாவாக அமர்ந்தான். அதே போலதான் உனக்கு தரிசனம் கொடுத்துட்டார்னா அந்த தரிசனத்தின் கணக்கு தப்பவே தப்பாது, நிச்சயம் அது நிறைவேறும், முடிவில் விளங்கும், அது உனக்கு பொய் சொல்லாது, உனக்கு ஏமாற்றத்தை தராது. தொழிலையோ எந்த ஒரு காரியத்திலையோ உன்னை ஒரு காரணத்துக்காக ஆலயத்துக்கு கொண்டுட்டு வந்தார்னா அது நிச்சயம் முடிவில் என்ன காரியம் என்று விளங்கும். சாபத்துக்காக அல்ல, தீமைக்காக அல்ல, நன்மைக்காக முடியும். தைரியமா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கணும். குறித்த காலம், அவர் குறித்திருக்கிறார் ஒரு காலம், அந்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்துல உனக்குன்னு குறிக்கப்பட்ட தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. நீ அவசரப்படாத, முடிவில் அது விளங்கும், நீ பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். முடிவு எப்படி என்றால் அந்த தரிசனம் நிறைவேறக்கூடிய நேரம் தான் முடிவு. அந்த மனிதர்கள் உனக்கு விரோதமா செயல்படுறாங்க பாருங்க, யாருக்காக நீ ஜெபிக்கிறாயோ அவர்கள் உனக்கு விரோதமா செயல்படுறாங்க பாருங்க, அவர்களுடைய எல்லா செயலும் செய்து தோற்று போய் முடியும் பொழுது அந்த தரிசனம் நிறைவேறும், அதுதான் விளங்கும்.
அல்லேலூயா, அது பொய் சொல்லாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை